ஹலோ guys, வெல்கம் டு ஜீவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான டேஸ்டியான வெஜ் மோமோஸ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது கூடவே நம்ம மோமோஸ் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு இல்லையா, அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மோமோஸ் செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். அண்ட் அது கூட கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதை தண்ணி போட்டு நல்லா ஒரு சாஃப்டான மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா சாஃப்டான மாவு மாதிரி பிசைஞ்சதும் இது ஒரு அரை மணி நேரம் போல் ஊற வச்சுடுங்க. இப்போ மோமோஸ்க்கான ஸ்டஃபிங் செய்கிறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கிறேன். ஆயில் ஹீட் ஆனதும் இதில் கொஞ்சமாக பொடியாக நறுக்கின இஞ்சி அப்புறம் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட பொடியாக நறுக்கின பச்சை மிளகாயை நான் ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதும் பொடியாக நறுக்கின வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் இதில் பொடியாக நறுக்கின கேரட் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட பொடியாக நறுக்கின கோஸையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதில் கொஞ்சமாக பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம், காரத்துக்கு தேவையான மாதிரி. இதில் வாசனைக்காக நான் கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலரி வதக்கிக்கலாம். காயெலாம் நல்லா வெந்து வதங்கணும். இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த வெஜ்ஜிஸ்லாம் நல்லா இந்த மாதிரி வதங்கினதும் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மோமோஸ்க்கான ஷீட் செய்கிறதுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்து இதை நல்லா ரவுண்டாக உருட்டி எடுத்துக்கோங்க. மோமோஸ் ஷீட் ரொம்ப நல்லா தின்னாக இருக்கணும், நல்லா மெலிசாக உருட்டிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெளியே இருக்கிறது அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக தெரிகிற அளவுக்கு நல்லா தின்னாக இதை உருட்டிக்கலாம். இப்போது இந்த மாதிரி ஒரு ரவுண்டான மூடி எடுத்து இது நான் ரவுண்ட் ஷேப்க்கு கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஈஸியாக ரவுண்டாக உருட்ட வரும் அப்படின்னா நீங்கள் அப்படி கூட உருட்டிக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ மோமோஸ்க்கான ஸ்டஃபிங் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ரவுண்டாக நம்ம உருட்டின மாவில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஸ்டஃபிங் ஆட் பண்ணிக்கலாம். இதோட ஓரங்களில் கொஞ்சமாக தண்ணியால் நான் நினச்சிக்கிறேன். இப்போ இதை நான் மடிக்கிற மாதிரி இந்த மாதிரி மடிக்கணும். ஒன்று ஒன்றா மடிச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக. இதே மாதிரி இன்னொரு சைடு மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடித்ததும் கடைசியாக இருக்க கொஞ்சத்தை அப்படியே இந்த மாதிரி முறுக்கி வச்சுடுங்க. அவ்வளோதான், நம்மளோட மோமோஸ் அழகாக ரெடி ஆகிடும். இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே மடித்து வச்சுருக்கேன். இப்போது இது எல்லாத்தையும் நம்ம வேக வைக்க போகிறோம். இதை நம்ம ஸ்டீமில் வேக வைக்கிறதுக்கு நான் ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இதில் இந்த மாதிரி மோமோஸை வச்சுடுங்க. அது நல்லா வேகட்டும். ஒரு 20 நிமிஷம் போல் அது வேகிற வரைக்கும் நம்ம இதை மூடி வச்சிடலாம். இப்போது மோமோஸ்க்கான சட்னி செஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி போட்டிருக்கேன். இதில் இந்த மாதிரி 4 நறுக்கின தக்காளியை நான் போட்டிருக்கிறேன். 4 சைடும் நான் தக்காளியை லைட்டாக நறுக்கி வச்சுருக்கேன். இது கூட ஒரு 4 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட கொஞ்சமாக ஒரு 5 காஞ்ச மிளகாவை நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுடுங்க. இப்போ இது நல்லா வெந்துடுச்சு. இதோட தக்காளியோட இந்த தோல் பார்த்திங்கன்னா லைட்டாக தொட்டாலே வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் இந்த தோலெலாம் உரித்து எடுத்துருங்க. இப்போ தோல் நீக்கிய அந்த பேஸ்ட்டை நம்ம அரைக்க போகிறோம். இது நான் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் அரைச்சி எடுத்துட்டேன். இது நல்லா இந்த மாதிரி இருக்கும் இந்த சட்னி. இப்போ நம்மளோட மோமோஸும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இதை நம்ம எடுத்து இப்போ சர்வ் பண்ணிடலாம்.
இப்போ நம்மளோட சூப்பரான டேஸ்டியான மோமோஸ் அழகாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னொரு நாள் இன்னொரு சூப்பர் டிஷ்ஷோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.